கிருபாகர முனிவர் கிருபாகர முனிவர் என்று பெயர் பெற்ற அன்றாடம் காலையிலே எழுந்து காலக்கடனை முடித்து அந்த சிவனை வணங்குவது வழக்கம். இன்றோ நேரமாகிவிட்டது. சிவனை வணங்க வேண்டும். ஓம் நம சிவாய. ஹரி அயன் அறியாதிவிய ஹரி அயன் அறியாதிவிய ஆதியே தன்யமூர்த்தி கரிதனை உதித்து போற்றிய காலகண்டனே தேவா. சிலை அதில் உருவாய் வந்து சிறுவனுக்காக அன்று தரிசனம் செய்த தேவா காலினை பூஜை முடிந்துவிட்டு நானும் தவத்தில் அமர்ந்தார். ஒரு வருடம் பொறுத்துதான் கண் விழிப்பது வழக்கம். கண் விழித்தவுடனே யார் இல்லம் பெறுகிறோம் அங்கு சென்று ஒரு சாதம் அருந்திவிட்டு வருவது வழக்கம். இன்று கண் திறந்து பார்த்து, ஓ அதோ பார்த்தாயா, அண்ணாக்கோடி நாட்டிருக்கிறார் ரைவத மன்னன். ரைவத மன்னன் நாட்டிற்கு சென்றார். ஒரு பிடி சாதம் அருந்திவிட்டு மீண்டும் தவத்தில் வந்து அமர்ந்தார். செல்கிறேன் அண்ணாக்கோடியின் ஆட்டிய நாளில் இருந்து நாமும் கடும் விரதம் இருந்து வருகிறோம். வருகின்ற அடியவர்களுக்கு வயிறார சோறு போட்ட பிறகுதான் நாம் உணவு புசிப்பது வழக்கம். உண்மை. ஆனால் இன்று இவ்வளவு நேரமாச்சியும் எவரையும் காணவில்லையே. சைக்கிளா ஓடிங்கிறீங்க, கைத்துல கொட்ட கையில கட்ட நெத்தியில பட்ட, சுருக்கமா சொல்ல போனா இவங்க கல்யாணம் ஆகிட்ட போட்ட. நீங்க சப்பி போட்டா நாங்க சாக்கில நட்டுடுவோம். சாப்பிடுவோம் சாப்பாட்டு கொடுத்து விடுங்க. கீசி போடுவாரு. அறவுமையாக போக கடவுள் சிவனையே நேரில் பார்ப்போம். பையா
அப்பா, அப்பா, பு, 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 பு. பேச மாட்டியா? வந்தால் மரியாதை கொடுக்க வேண்டும். அப்பா, அம்பு. அப்பா, அப்பா. ஆ, போனால் போகட்டும். அப்பா, அம்பு. உனக்கு திருமணம் கல்யாணம் ஆகிவிட்டது. ஆயிப்போச்சா? அப்பா, அப்பா. குழந்தைகள் எத்தனை? இந்த பப்பும், பப்பும், பப்பும். பப்பும் பப்பும் பப்பும். வேலை தேவை பையன், செல்ல முடியுமா? தெரியலையா? குழந்தைகள் அம்பு, அஞ்சு முறை. 5 குழந்தையா? அப்பா, அட பாவி. அப்பா, 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 அடா, அடா. ஆ? 5 குழந்தை இல்லாத அப்பா, இன்னும் 1/2 குழந்தை. அப்பு. அது அங்க இருக்குது. அப்பா, சரி, சரி. இல்லையா? அடடா, திரும்புடா. ஆ. அப்பா, நாடு, நாடு. உன் பொண்டாட்டி ம். 5 மாதம் அப்பா, அப்பா. விடாம இருக்கிறான். அப்பா, 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 அப்பா. சரி. அப்பா, அப்பா. சரி. பெண் குழந்தை எத்தனை? இந்த, ஆ, இந்த, இந்த அஞ்சு முறை. 2 படாம. அப்பா, அப்பா, அஞ்சு. ஓ 2 பெண் குழந்தையா? அப்பா. ஆண் எத்தனை? அப்பா, புவா. புவா. நூறு முறை. ஓ ஆண் குழந்தை 3, அப்பா. பெண் குழந்தை 2. ஏண்டா வித்வான் பல்லில விஷம் இருப்பது உனக்கு தெரியாதா? செய்த தவறுக்கு சுவாமி என் தவறை மன்னித்து விடுங்கள் என்று குனிந்து கும்பிடுவோம். ஓ, முறை, கொஞ்சம் முறை, முறை. என்ன பண்ற? கொஞ்சம் உம்புடு, உம்பு, உம்பு. நீ அந்த காலத்தை செய்யறியா? அப்பா, உம்பு, உம்பு. ஏய், எப்போ வர? நீ நன்றாக பேச கடவுள். ஓ ஏய், அன்னைக்கு நட்டி அரைப்படி மூத்தம் எங்கேயோ பேசிக்குவேன். நீதியா? நாளைக்கு மெத்தியும் ஏய், சரி, யார் வந்திருப்பது? என்னைய கேட்டு இல்லை, வெகு நேரமா பேசிக் கொண்டிருக்கிறாயே, யார் வந்திருப்பது? நான் தெரியவில்லையா? நான் எங்களை அதான் நெத்தில் எழுத ஒட்டி வாசிக்கிறேன். ஏய், திருப்பாணம் முடிவார். அதே பிரபாகரம் பேசுவாங்கடா. பிரபாகரன் பஸ் ஓனர் ஏண்டாவது நீ தானே பண்ணி சொன்ன பிரபாகரன். ஓசூர்ல பத்தி நிற்பார். உங்க பேரு திருப்பாணம் முடிவார். இங்க எது வந்துக்கிற மன்னனை பார்க்க வேண்டும். ஒரு வாரம் மயிறு ஒரு மயிரா பக்கம் மயிரா? நீ எங்கன்னா ரப்பா ஐயா என்ன? நான் சபையை நாடி ஆ, கிருபாகர முனிவர் இருக்கிறார். அப்படியா? எங்க இருக்கிறார்? அவர் விலைக்கு இருக்கிறார். சொந்தல தண்ணி எடுத்தா வெளிப்புறத்தில் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். என்ன என்ன காரியம் செய்து விட்டு? நான் எதையும் செய்யலாம். என்ன எதுவும் செய்யல. நீ தான் நமக்கு காரியம் செய்யலாம். நம்முடைய வீட்டை நாடி வந்திருக்கிறார். மரியாதையோடு வரவேற்று அவருக்கு அமுது வழங்க வேண்டும். சரி, நான் எதிர்கொண்டு அழைத்து வரலாம். வருக வருக. வாழ்க மன்னா, வாழ்க வாழ்க. ஏய், சரியாக எடுத்து போடு. சுத்தம் செய்ய. உட்காருங்க. ஏண்டா? டேய், இவன் வந்தவரை இப்படி அவமானப்படுத்துவது நீங்க தவறா நினைக்காதீங்க. என்ன? இது வந்து ஊரு பொது கூத்து. ஆ, இது தனி கூத்தா இருந்தா கூட பரவாயில்ல. ஆ. எல்லாம் பிரிவு போட்டு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு எவ்வளவு ஆரவாரமா மக்கள் திரண்டு ஒண்ணு செய்யறாங்க. இந்த சேரை போட்டுட்டு போனா ஊருக்காரர் யாரு பேர் சொல்லுங்க? நாம தானே சொல்றோம். ஊருக்கு ஊருக்கு ஒரு கூத்து நடத்துறீங்களா நீங்க? மக்கள பொது கூத்துனா அது ஒரு கூத்து, தனி கூத்துனா அது ஒரு கூத்து. தனி கூத்துனா ஓராவது முதல் வைக்கிறது. அதனால சேரை தனியா எடுத்துக்கிறேன். அதனால வீணா போகல. சரி, இது ஒரு தவறி விழுந்துட்டா என்ன கொடுக்கணும்? கையை கொடுத்தா தானே தூக்க முடியும். ஆமா. காலை பூச்சி கொடுத்தா என்ன? யார் பண்ணுங்க? ஏய், வருக வருகமா.
சாப்பாடு ரசம் போறது ஃபேமிலிய பண்ணுங்க. சாப்பாடு ரசம் நான் தான் கொண்டு வந்து தெரியல. ஏங்க சாமி புரியுது பாரு. ஹோட்டலில் வேலை செய்பவன் எல்லாம் செய்பவன் அவரு. மகானுடைய பெருமை உங்களுக்கு தெரிந்துதான் செய்கிறீரா? தமிழனுங்க தலையில எவ்வளவு பேர் கட்டிக்குது பாருங்க. இதை கட்டியா புறங்கலான்னு தெரியல. துறந்தார் பெருமை துணை கூறி மையத்தை இறந்தாரை எண்ணிக்கொண்டது என்பார்கள். இப்ப நான் என்ன சொன்னேன்? பூரி கூறியா? பூரி என்ன கூறி? படிக்கிற கம்நாட்டியா நீ நோண்டி நோண்டி கேப்பனியா? சரியான துறந்தார் பெருமை துணை கூறின் பூரி கூறிடா இன் கூறின் மையத்தை இறந்தாரை எண்ணிக்கொண்டது என்பார்கள். சரி, இதனுடைய பொருள் என்னன்னா, இந்த உலகம் தோன்றிய நாளிலிருந்து இந்த நிமிடம் வரை இந்த உலகத்தில் எத்தனை பேர் பிறந்தார்கள், எத்தனை பேர் மாண்டார்கள் என்பதை யாராவது சொல்ல முடியுமா? முடியாது முடியாது முடியாது. பெரிய சமாச்சாரம். ஆமா, யார் யாரு பிறந்தா எவன் செத்தான் கணக்கு பண்ண முடியுமா? அந்த மாதிரி தான் மகானுடைய பெருமை. அப்படியா சாமி? ஓய் நாராயண மகான் விருந்துக்கு வந்திருக்கிறார். மனம் போனாது அமுது வழங்க வேண்டும். கொண்டு வாருங்க. இலைய போட்டாச்சு பாவி மவன் நரம்பு ஒடி காமிக்கிறான். அப்படி இப்படி பிறல்து இலை என்ன நரம்பு ஒடிச்சு விட்ட சாமி. நம்ம கையெல்லாம் பாவப்பட்ட கை, புனிதமான காலால் தான். ஜலமா வச்சுக்கிறான் பையன். எதுக்கு ஜலம் கேக்குற? எதுக்கு எங்க தெளிக்கணும்? ஏய் ஏண்டா வீட்டுல ரசம் வைக்க? அட கமனாட்டி பையா, தண்ணி தெரியனாக இந்த ஆளா வந்து என்ன மனவாரியா தலை குத்துட்டா கோயிலாண்ட வெட்ட போடுறாங்களா? சாப்பாடு போட
ஏமா சாப்பாடை போட்டு ரசம் ஊத்துமா முதல்ல சாப்பிட்டு ஜலம் வேணுமா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய கிருஷ்ணார்பணம் கிருஷ்ணார்பணம் கிருஷ்ணாபுலம் கிருஷ்ணாபுலம் ஏன் சுத்தி தண்ணி அடிக்கிறார் தெரியுமா? ஏன் தெளிக்கிறாரு? ஏன் தெளிக்கிறாரு? இதை தாண்டி உள்ள போக கூடாது. எந்த வாஜாரா எழுதிருக்கா உங்களுக்கு? சோத்தை சுத்தி தண்ணி தெளிக்கிறாருன்னா ஈ எறும்பு போக கூடாது. சாமி எதுக்கு? ஓம் நம சத்குருநாதா ஆண்டவா பிள்ளை தாண்டவா ஆண்டவா இவன் மூங்கல விரல விட்டு ஆண்டவா ஓம் நம ஓ இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க, அப்புறம் என்ன செய்யணுமோ செய்தவங்க நீங்கள் இப்படி நில்லுங்கள். ஓரமா நில்லுங்க. நான் எப்பொழுது பார்த்தாலும் தவத்தில் அமர்வது ஒரு வருடம் பொறுத்து கண்விழிப்பது. யார் இல்லம் பெறுகிறதோ அங்கு சென்று ஒரு பிடி சாதம் அருந்திவிட்டு மீண்டும் தவத்தில் அமர்வேன். அப்போ நான் சாப்பிடும் பொழுது எனக்கு எதிரே ஒரு குழந்தை இருக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு ஒரு பிடி சாதம் கொடுத்துவிட்டுத்தான் நான் உணவு அருந்துவது வழக்கம். அதனால் உங்கள் இல்லத்திலே ஒரு குழந்தை இருந்தால் கொண்டு வாருங்கள். அந்த குழந்தைக்கு ஒரு பிடி சாதம். பிள்ளையில்லாத பாவியாக குழந்தை இல்லாத வீட்டிலே அன்னம் புசிக்க மாட்டீரா? நான் புசிக்க மாட்டேன். எல்லாம் முடிவே வாழாகி போனதங்கோ பட்டதெல்லாம் முடிவில் வாழாகி போனதங்கோ கிட்டாமல் பலனும் கைவிட்டு
பிறக்க வேண்டும் என்று கருதிதான் அன்னதானம் வழங்கிக் கொண்டு வருகிறேன். குழந்தையை அழைத்து வந்தால்தான் நான் உணவருந்துவேன் என்று சொன்னார். நான் யார் குழந்தையை கொண்டு வருவது? இந்த பாவிகளை பிள்ளையில்லா வீடு பிணம் சுடும் சுடுகாட்டிற்கு சமம். நீங்கள் அருந்துவது உணவா? இல்லை, புழு புழு. கடலின் சீற்றத்தை யார் தடுக்க முடியும்? உங்களை போன்ற மகானுக்கு கோபம் வந்துவிட்டார். அதை ஆற்றக்கூடிய சக்தி இந்த ஏழைகளுக்கு கிடையாது. என் வம்சம் வளர்வதற்கு வழி சொல்லுங்கள். மனம் இறங்கி விட்டது. எனக்கு கோபம் தான் இருந்தாலும் நான் சொல்லும்படி நீங்கள் கேட்க வேண்டும். சொல்லுங்க. இப்பொழுது அதோ பார்த்தாயா அம்மனுடைய ஆலயம். அந்த அம்மனுடைய ஆலயம் இருவரும் நீங்கள் சென்று 48 நாள் விரதம் இருந்து அந்த அம்மனை வணங்கினால் உங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும். இப்பொழுது கிட்டும் புறப்படுங்கள். சென்று வாருங்கள். நடப்பது அத்தனையும் நன்மைக்கே என்று சொல்லுவதை அடையவர் நம் இல்லத்தை நாடி வந்தது நம்முடைய நன்மைக்காகத்தான் என்று கருதுகிறேன். 48 நாள் விரதம் இருந்து அந்த அம்மனை பூஜித்தால் அவள் அருளால் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறார். சரி, விரதத்தை இந்தியா கடைபிடிப்போம். ஆலயம் போய் வரலாம். சிலைக்கு முன்னதாக ஒரு அழகான பெண் குழந்தை ஆலயத்தின் உள்ளே சிலைக்கு முன்னால் இந்த பெண் குழந்தை இருந்ததா? ஐயா, ஆலயத்துக்கு பின்புறமாக இந்த பெண் குழந்தை வாய முடுன்னு எப்படியே சொல்லி. என்ன அதிசயம் இது? அடியவர் சொன்னார், அந்த 1000 கண் படைத்தவளை வணங்கினால்
அவள் அனுகிரகத்தால் உன் வம்சம் தழைப்பதற்கு குழந்தை பிறக்கிறது. ஆனா வணங்குகின்ற நேரத்திலே ஆலயத்தில் உள்ளே சிலைக்கு முன்னால் ஒரு பெண் குழந்தை, சிலைக்கு பின்புறமாக ஒரு பெண் குழந்தை. சரி, நடப்பது அத்தனையும் நன்மைக்கு என்று சொல்லுவார்கள். இது அந்த அம்மனுடைய செயலாகும். ஆகவே நாம் அரண்மனைக்கு எடுத்து சென்று தாலாட்டு பாடி பெயர் தூக்கு விழா நடத்தலாம்.